குட் ஈவினிங். ட்ரீம் இட் பிகரோட கார்ப்பரேட் கிரிக்கெட் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ் பார்க்குறோம். சீசன் 19 மேட்ச் அபிஷியலோட ஆர்கனைசர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பார்ட்னர் குகாஸ், லெஜிஸ்லரி டீம்ஸ், சால்கம் டீம்ஸ். டாஸ் டைம் இது. ரெண்டு டீம் லெஜென்சி வந்து சூஸ் டு போல் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சால்கமும் சரி அவங்க ஃபீல்டிங் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ மேட்ச் என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் பால் நல்லபடியாக ஒரு சிங்கிள் பண்ணியிருக்காரு ஜான் சீஃபன். நான் ஸ்ட்ரைக்கர் சுகுனேஷ் வந்து அந்த பக்கம் போயிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கேப்பு, ஒரு சிங்கிள் விளையாடி இருக்காரு. செகண்ட் பாலு மேட்சோட ஸ்டார்டிங்கை வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரை பவுலர், நல்ல பால், ஒரு நல்ல ஒரு பேக். வாவ், நல்ல ரிவர்ஸ்ங்க. மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. பவுண்டரி போகுமா? இல்லை இல்லை இல்லை, ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பல்ச்சுன்னு அடிச்சாரு. பவுண்டரி. ஜான் சீஃபன் ஒரு அதிரடி ஆட்டத்தில் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு. அடுத்த பால் ஒரு சிங்கிள். ஒன் ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 9. இப்போ செகண்ட் ஓவர் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஓவரில் பிரவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு. செகண்ட் பால் மறுபடியும் அதே மாதிரி சிங்கிள் ஆடுறாப்புல ஜான் சீஃபன். இன்னைக்கு என்னன்னு தெரில, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிங்கிள் ஆடுறாங்க. ஜான் சீஃபன் வந்து ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். அதே தான் சுகுனேஷ். நல்ல ஷாட்னுங்க அது. எனக்கு தெரிஞ்சது 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரவுண்டை விட்டு வெளில போயிடுச்சு. நல்ல ஷாட்டு. கிளியராக ஒரு ஷாட்டை மூவ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். அதுதான் அந்த பர்ஃபெக்ஷனோட ஷாட்டை நம்ம பார்க்குறது. பாலுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பவுலர் நல்லா போட்டார். பேட்ஸ்மேன் ஒரு 6 அடித்து அடுத்த பால் ஆனாலும் வாவ். சரியான ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காருன்றது பேட்ஸ்மேன் பார்க்கல போல இருக்கு. கரெக்டாக கையில் மாட்டிச்சு பால். அவுட். லெஜசி வந்து இப்போ ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் தான், பரவாயில்ல. 2 ஓவரு 18 ரன்ஸ் பர் 1 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. பார்ப்போம், நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஃப்ளிக்கு, ஒரு சிங்கிள் ஓடிட்டாரு ராஜேஷ். ஓவர் முடிஞ்ச 18க்கு 1. அன்பு கேப்டன் நல்ல பால், நல்ல ஐடியாவாக போட்டார். ராஜேஷ் ட்ரை பண்ணார் ஹிட்டுக்கு, பட் சிங்கிள் ஆயிடுச்சு. சுகுனேஷ் ஒரு நல்ல கேப் பார்த்து ஒரு பவுண்டரியை போட்டு விட்டு டீமுக்கு ஸ்கோரை கொஞ்சம் ஏற்றிட்டாரு. என்ன ஷாட்டுங்க. பல்ச்சுன்னு வச்சார் ராஜேஷ். 6 4. மறுபடியும் ஒரு ஷாட்டு. காரில் அடிச்சனால கார் கண்ணாடி உடையாது, இது மெர்க்குரி ப்ளஸ் பால்னால. பட் பரவாயில்ல, நல்ல ஷாட். அது செக் பண்ணிட்டு இருக்காங்க அம்பையரு. 6ங்க. மறுபடியும் ஒரு புது ஓவரில் ஒரு 6. ஸோ 3 ஓவரில் 34க்கு 1. 3வது ஓவர் அன்புன்னு ஒருத்தர் போட்டு முடிச்சாரு. 4வது ஓவர் தமிழ் வந்து போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிருக்கு. ரீப்ளேல பார்க்கலாம். ஆமாம், நல்ல ஷாட்டு, கிளியராக போயிடுச்சு பாருங்க 6. பரவாயில்ல. இப்போது 4 ஓவருக்கு ஒரு 40 ரன் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் பார்ட்னர் குகாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ அவங்க சைட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் எப்படி போடுறாருன்ட்டு. இப்போ ஒரு ஐடியா பாலா? ஆமாம், நல்ல பால் தான். ஏன்னா ஒரு பவுண்டரி போனதுக்கப்புறம் ஒரு பவுலர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, மறுபடியும் நல்ல பால் தான். ஒரு சிங்கிள் நினைக்கிறேன்.
இல்லை, டபுள் ஓடிட்டாங்க. குயிக்காக ஓடி இருக்காங்க பேட்ஸ்மேன். வெரி குட். ஆஹா, அருமையான அடி. எனக்கு தெரிஞ்சு கேட்ச். வாவ், நல்ல கேட்சுங்க. டேக்கன் பை ரகு, ஐ திங்க் ஸோ. ரீப்ளேல பார்ப்போம். நல்ல கேட்சு. ரொம்ப அழகா பாலை வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்காரு. வாடா செல்ல குட்டின்ற மாதிரி அழகா கையில் எடுத்திருக்காரு பாலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அவங்களுக்கு இப்போ தேவையான விக்கெட்டு தான், ஏன்னா முக்கியமான பேட்ஸ்மேன். ஓ, 6 போயிடுச்சுங்க. விஜய் வந்திருக்காரு, நியூ பவுலர். 457, 3 விக்கெட்டு. விஜயோட லாஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால்ல 6 போயிடுச்சு. ரீப்ளேல நம்ம பார்த்தாலே தெரியும். பரவாயில்ல, நல்ல டாட் பால். சுகுனேஷ் இட்டுக்கு ட்ரை பண்ணாரு, அதனால் பால் வந்து கொஞ்சம் ஆங்கிள் மாறினதுனால டாட் ஆயிடுச்சு. மறுபடியும் சுகுனேஷ் ஒரு சிங்கிள் பண்ணியிருக்காரு மிட் ஆஃப்ல. நியூ பேட்ஸ்மேன் அருண் என்ன பண்றான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்தவனே அடிக்கிறாரு. கேட்ச், நைஸ். பவுண்டரியில் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. அருண் வந்தவொடனே ஒரு ஃபிளாக் ஆந்தம் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. பரவாயில்ல, பட் ஆனால் எதிர்பார்க்கல, பவுண்டரியில் தான் கேட்ச் ஆயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சஞ்சு வந்திருக்காரு, ஒரு ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. வெரி குட். பார்ப்போம். ஸோ விஜய் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அன்பு கேப்டன் வந்திருக்காரு. 457 ஃபார் 3 வைட். ஒரு நல்ல கேப்பு. பவுண்டரியில் ஃபீல்டர் கவர் பண்ணிட்டாரு பாலை சீக்கிரமா. வெரி குட் வெரி குட், சிங்கிள் தான். ஓ, நைஸ் பாலுங்க. வெல் பால் வெல் பால். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அன்பு. ஓ, 4. ஆஃப்ல நல்லா ஆடுறாங்க சால்கம் டீம். ஓவர் முடிவில் 66. ஓ, பரவாயில்லைங்க. ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. அக்பர். அக்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான பிளேயரு. இப்போ லாஸ்ட்ல அவர் ஆடுறதுனால கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணிட்டே வராரு. 6. இப்போ ஒரு வைடு. அக்பர் மறுபடியும் மீண்டும் ஒரு 6 பண்ணியிருக்காரு. வெரி குட். பவுலர் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக், ஒரு டாட் போட்டிருக்காரு. சூப்பர். அக்பர் யோசிக்கவும் பவுலர் யோசிக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான தருணம் இது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆஹா, அடிச்சாருங்க. கேட்சா பார்ப்போம். ஓ மை காட், மிஸ் ஆயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. 4. ஓகே ஓகே. ஓவர் முடிவில் 85 ஃபார் 4. இன்னொரு பால் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஸ்பெஷல் பார்ட்னர் குகாஸ் கோல்டன் கிளாஸ் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஜமீன் பலாவத்தில் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஸ்பான்சர் அவங்க. லாஸ்ட் ஓவர் வந்துட்டாங்க. 85 ஃபார் 4. ஃபர்ஸ்ட் பால் வந்து வைட் போட்டிருக்காரு தமிழ். மாஹா, நல்ல பால். சஞ்சீவ் அதை கரெக்டாக மீட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆடிட்டு ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அக்பர் போன ஓவரில் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணனால, ஸோ அக்பர் கையில் கொடுத்துருக்காரு. ஆஹா, அக்பர் கையில் கொடுத்ததை அக்பர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாருங்க. வெரி குட். 6ங்க. அக்பர் அடிச்சா 6 தான் அடிப்பன்னு இருக்காரு. மறுபடியும் ஒரு ஷாட்டு. மை காட்.
அது பவுண்டரி லைனில் விழுந்திருக்கு. அம்பையர் செக் பண்ண போயிருக்காரு 4 6 4. அம்பையர் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பவுண்டரி 4 கொடுத்துருக்காரு. மறுபடியும் அக்பர். ஆஹா, பவுலர் கொஞ்சம் லைட்டாக இதுவாகிட்டார், சிவர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அக்பருக்கு ஏற்ற மாதிரி பாலை போடுறாரு. அவரால் கொஞ்சம் லைன் யோசிக்க முடியல. இப்போ 6. ஆஹா, மறுபடியும் அடிச்சாரு. பட் பால் வந்து கிரவுண்டில் தான் போயிருக்கு. சிங்கிளா இல்லை டபுள் ஓடிட்டாங்க. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் பால் நினைக்கிறேங்க. ஆஹா, அடுத்தது வந்து 105 அடிச்சிருக்காங்க சால்கம். இப்போ லஜிசி வந்து உள்ள பேட்டிங் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ராஜேஷ் போட்டிருக்காரு, டாட் ஆயிருக்கு. நல்ல ஷாட், நல்லா எடுத்தார் உள்ள போட்ட பாலை. சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் வந்து நம்ம பவுலர் விஜய் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர். ராஜேஷ் போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, நல்ல பாலுங்க. அவர் ஒரு பேக் ஃபுட்டில் ஒரு கவரில் ஷாட்டில் அடிக்கலான்னு பார்த்தாரு. பட் பால் வந்து பீட்டன் ஆயிடுச்சு. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. ஓ மை காட், கேட்ச் பிடிச்சிட்டாங்க லாங்கில். அவுட்டு. நல்ல ஷாட்டு தான். பட் கரெக்டாக அங்கே ஃபீல்டர் இருந்திருக்கார் போல இருக்கு. கேட்ச் டேக்கன் பை கேமராமேன். கேட்சை யாருன்னு காட்டல. மறுபடியும் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். 2 ரன்னு ஒரு ஓவர் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கு. இன்னொரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டாட் ஓவர். 2 ரன் முடிவில் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட்டு. வினோத் சர்மா இவர் வந்து பவுலிங் போடுறதுல வந்து நல்ல பவுலர் தான். பட் என்ன பண்ணுவார்னா அம்பையருக்கு எதிர்க்க வந்துடுவார் பவுலிங் போட்டு. அம்பையருக்கு டிசிஷன் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல பாலுங்க. ஒரு ஸ்லோயரை போட்டு அழகா அக்ராஸ் த லைனில் போட்டு அழகா விக்கெட் எடுத்திருக்காரு அக்பர். அதை ஓடி வந்து கரெக்டாக கேட்ச் கெஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு. நம்ம அதை ரீப்ளேயில் பார்த்துட்ருக்கோம். அப்படியே பால் அப்படியே உடம்போடு செத்துறாரு, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல. பரவாயில்லைங்க, நல்லா ஆடினார் பேட்ஸ்மேனு. ஒரு ஐடியா பண்ணி பவுண்ட்ரியா இல்லை சேவ் பண்ணிட்டார் ஃபீல்டர். 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. வினோத் சர்மா ஓவர். 6 ரன்னு 2 விக்கெட்டு அப்படின்ற கண்டிஷனில் இருக்காங்க. லெஜசி 105 அடிக்கணும் அவங்க சால்கம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னும் போது. சுகு நியூ பவுலர். என்னங்க கேட்சா? வாவ் அருண், நீங்கள் ஃப்ளாக் ஏற்றினதை இங்கே சேவ் பண்ணிட்டீங்க. சூப்பர் அருண், நல்ல கேட்சுங்க. பவுண்டரியில் ஒரு அப்படியே ஒரு ஒரு இப்படி சூப்பர் மேன் மாதிரி அப்படியே ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அவங்க கேப்டன் ஃபீல்டர்ஸ்லாம் வந்து அப்படியே அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்ல கேட்சுன்னு சொல்லிட்டு கேப்டன் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. ஏய் நீ பாலை பிடிச்சியா அப்படின்ட்டு. இங்கே அவங்க கேப்டன் அன்பு வந்திருக்காரு, ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. சுகு ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேயரு. நம்ம டோர்னமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் மேன் ஆஃப் தி சீரீஸ் பண்ணவர். மறுபடியும் ஒரு சிங்கிள். ஒரு கன்சிடென்சியாக விளாட்ற பிளேயரு. ப்ளஸ் அவர் வந்து நல்ல பவுலர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் வேறு. ஷாட்டுங்க. 6ஆ? ஆமாங்க 6. அருமையான அடி. கேப்டன் அன்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஓவர்த்ரோவா? இல்லை 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 அன்பு அவசரப்படாதீங்க, விக்கெட்டு முக்கியம் நமக்கு அப்படின்னு நான் சேகர் சொல்லிட்டு நிறுத்திட்டாரு அன்பு கேப்டனை. அன்பு அதை புரிஞ்சுட்டு நின்றுட்டாரு. சுகுனேஷ் ஐ திங்க் லாஸ்ட் பால் நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு டாட் ஓவர். கரெக்ட். ஆமாம். ஸோ 15 for 3. ஜான் ஸ்டீஃபன் பவுலரே இல்லைங்க அவர். திடீர்னு பவுலிங் அவங்க டீமில் கொடுத்து அவரை இப்போ பவுலராக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு சேவு.
ஒரு ரன் ஓடிட்டாங்க. பவுலர்ன்ற ஒரு பேரில் இப்போ ஜான் ஸ்டீஃபன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விராட் கோலி மாதிரி ஒரு குயிக் ரன்னில் போட்டுட்டு இருக்காரு. ஓ, அவுட்டுங்க, சூப்பர் டாட். ஜான் ஸ்டீஃபன் என்னன்னு தெரியல, இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி ஒரு ஹார்ட் ஹிட்டர். அவர் வந்து இப்போ பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காரு நினைக்கிறேன், ஹேட்ரிக் பாண்டியா மாதிரி. ஓ, பாருங்க, பயங்கரமாக போடுறாரு போல. ஒரே ஒரு அழகாக வராரு, அப்படியே சிந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நல்லா புதுசாக ஃபார்ம் ஆகி சூப்பராக போட்டுட்ருக்காரு. வாவ், ஒரு சிங்கிள்ங்க, நல்லாவே போட்டிருக்காரு ஜான் ஸ்டீஃபன். 2 ரன் தான் விட்டுருக்காரு இப்போ வரையும். மறுபடியும் ஒரு சிங்கிள். ஓவர்னு நினைக்கிறேன். ஓவர். ஸ்கோர் 17 for 4. மறுபடியும் சுகுனேஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருக்காரு. ஓ, கேட்சு. நம்ம எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது கேட்சு, 6ன்னு போட்டோம். அது அவர் அவுட்டு லாஸ்ட் பாலில். இப்போ சிங்கிள் ஆடி இருக்காரு சுகுனேஷ், நல்லா போட்டுட்ருக்காருங்க. 5 விக்கெட் விழுந்துச்சு அவங்க சைடில். ஷாட் வெளியில் போயிடுச்சுங்க, அவுட் ஆஃப் ஸ்டேடியம். 6. இப்போ வீடியோ எடிட்டர் கொஞ்சம் நைட்டு பண்ணியிருக்காரு போல இருக்கு. கேட்சுக்கு 6ன்னு போட்டார். நல்ல ஷாட்டு, சிங்கிள் நினைக்கிறேன். ஃபீல்டர் இருக்காங்க, கரெக்ட். காட்டடி அடிக்கிறாரு. பால் போச்சா? ஆஹா, நம்ம சிலம்பு வந்துட்டாரே. அவர் சிலம்பு சுத்துறதுன்றது பால்லையும் காட்டுவார். பார்த்தீங்களா இல்லையா அவர் பண்ண செயல்பாட கிரவுண்டில்? சிலம்புனாலே ஒரு ஸ்டைலு தான். இப்போ அவங்க டீமோட முக்கியமான பிளேயர் அவரு. ட்ராப் ஆயிடுச்சு கேட்ச். நல்ல ஷாட்டுங்க. பால் வெளில போனாலும் அதை கரெக்டாக பிக் பண்ணி அடிச்சாரு. சிங்கிளா டபுளான்னு தெரியல. டபுள் ஓடி இருக்காங்க. ஓவர். சுகுனேஷ் ஓவர் முடிவு 28 for 5. மகேஷ் நியூ பவுலர் நல்லா போட்டிருக்காரு. அரவுண்ட் அப்படின்ற இதுலேருந்து வந்து போடுறாங்க பவுலர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அம்பையருக்கு ஃப்ரண்ட்டில் போய் நின்றுவாங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்லோ பாலு, ஆனால் அதை கரெக்டாக பேட்ஸ்மேன் ஆடிட்டார் பிக் பண்ணி. ஒரு சிங்கிள் இங்கே. மகேஷ் பட் நல்லா போட்டிருக்காரு. ஸ்கோர் 30 for 5 அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. மகேஷ் யோசிச்சு போடுறாருங்க. பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு? பால் அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணுறாரு ஸ்லோவாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவுலர் கொஞ்சம் யோசிச்சு போடுறாரு. யோசிச்சு போடுமா பாருங்க, பாலை சுற்றுறாரு. பார்ப்போம். கரெக்டுங்க நம்ம கெஸ்ஸிங்கு, விக்கெட்டு. ஏன்னா பவுலர் கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா பவுலர் கொஞ்சம் நல்லா போடுவாங்க யோசிச்சு போட்டாங்கன்னா. வைட். மகேஷ் போக்கு ஒரு விக்கெட்டு. 30 for 6 அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. லெஜஸ்டி வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் இப்போ விக்கெட்டாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க மகேஷ்க்கு. நம்ம சொன்ன மாதிரி பவுலர் கொஞ்சம் யோசிச்சு நல்லா போடுறாரு. 7 விக்கெட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு விளாடணும். ஏன்னா பால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃபினிஷிங்காவது கொடுக்கணும். மறுபடியும் ஒரு டாட்டு. ஓவர். 30 for 7. 2 ரன்னுங்க, 2 விக்கெட்டு. நல்லாவே போட்டார் மகேஷ். ஃபைனல் ஓவர் நம்ம மான்கராத்தே சிலம்பு வந்திருக்காரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் ஒரு வித்தையை காமிச்சார்ல நமக்கு, கேட்ச் ட்ராப்பு. இப்போ அவர் தான். ஆனால் இவர் ஒரு ஆட்ட நாயகன், சும்மா சொல்லக்கூடாது. சால்கமோட ஒரு சீனியர் பிளேயர். முக்கியமான தருணத்தில் தான் இறக்குவாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே ஐடியா, அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு சிலம்பு. ஆஹா, என்னங்க, ஓ மை காட், அங்க பாத்தீங்களா அதே மேஜிக் பண்றாரு பாருங்க. கேட்ச் டேக்கன் பை அக்பர். சிலம்புக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கம்பூர் கோலியோ சுத்துவாப்பில்ல கிரவுண்ட்ல, சுத்துறாரு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். 8 விக்கெட் விழுந்துச்சுங்க சிலம்பு ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டு. சிலம்புவை நம்ம இன்னைக்கு கையிலே பிடிக்க முடியாது, தூங்கவும் மாட்டார் நைட். ஆனா அந்த அளவுக்கு ஒரு மொமெண்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க லெஜசி. ஸோ 2வது பால் போட்டதுக்கு தயார் நிலையில் இருக்காரு. ஆஹா, என்னங்க பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு ஆளு, யோசிச்சு சூப்பரா டாட் போட்டிருக்காரு. இந்த இந்த பவுலரை தான் நான் ஃபர்ஸ்ட் ஓவரே போட விட்டுருக்கலாமே, இப்படி ஒரு பவுலரை. இல்ல சில டீம்ல கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பாங்க, டெட் லைன் பவுலர்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம நெட்டு மாதிரி சிலம்பு. ஆஹா, நம்ம சொன்னது தப்பா போச்சு. நெட்டு ஓவர்ல போதோ இல்லையா, சிலம்பு ஓவர்ல போகுது 6. நல்ல ஷாட்டுங்க அது. சிலம்பு அதை பத்தி கேர் பண்ணல, சிரிக்கிறாப்பல. ஸ்கோர் 36, 8 விக்கெட் விழுந்திருக்கு. சிலம்பு உடனே அங்கே ஒரு ஃபீல்டிங்கை போடுறாரு, ஃபீல்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. டேய் எல்லாம் இங்கே வாங்க வாங்க, அப்படி வாங்க, ஒழுங்கா நில்லுப்பா, நான் எப்படி வேணா போடுவேன், 6 அடிப்பானுங்க, ஃபீல்டிங் நீங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டாரு ஃபீல்டிங்கை. போடுறாரு, பார்ப்போம். ரன் அவுட், சூப்பருங்க, கரெக்டாக எடுத்துட்டாங்க ரன் அவுட்டை. லாஸ்ட் விக்கெட்டு கேப்டன் ஆனந்த் சார் வந்து ஒரு நல்ல ஒரு சேவ் பண்ணி ஒரு ரன் அவுட் அடிச்சிருக்காரு, சூப்பர். அது வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சைலண்டாக போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் விக்கெட்டு, லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சிலம்பு, ஓ கேட்சுங்க, அக்பர் பிடிச்சி செலிப்ரேஷனில் அப்படியே போயிட்டார் ஃப்ரேம் அவுட்டு. சிலம்பு இங்கே செலிப்ரேஷனில் போயிட்டுருக்காரு வெற்றியோட, சூப்பருங்க. சால்கம் வின் பண்ணியிருக்காங்க குவார்டர் ஃபைனலில். நெக்ஸ்ட் செமிஃபைனலில் வந்து யார் கூட விளாட்றாங்கன்னு பார்ப்போம். நல்ல கேம் தான். காலையில் இவ்வளோ சீக்கிரமாக விளாட்னது வந்து அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்து விளாண்டுருக்காங்க. 69 ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க, சூப்பர்.